அரசியல் என்பது கீழ்மை நிலையை அடைந்துவிட்ட நிலையில் தன் காலத்தில் நம்முடைய காலத்தை, காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடு ஆளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை என்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சி தலைவனாக வருகிறவர்கள். அதற்கு பிறகும் கூட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்தன. அந்த கொள்கையோடு ஊறி பிறகு அந்த தலைவர்கள் மேன்மையடைகிறார்கள். அப்புறம் ஒன்றுமில்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக, சுவைப்பதற்காக, பெருமைக்காக என்ற நிலை வந்துவிட்ட பிறகு அரசியலில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும். அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தமிழ் சமுதாயம் ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்த சமுதாயம். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்குத்தான் இவர்களெல்லாம் கதை எழுதுகிறார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா, இல்லை நொந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா? தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்த உடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய், நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டுகள் பெட்டியில் வந்து விழும் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா, இல்லை நொந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா என்கிற அளவிற்கு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. அதை வெளியிட்டு பேச வேண்டியவனும் நான் தான். பேரரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ஒரு 100% சுயமரியாதைக்காரன் நான். யாரிடத்திலும் எதற்காகவும் நான் போய் யாருடைய வாசலிலும் நின்றதில்லை. எனக்கு வந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்ததானே தவிர நானாக கேட்டு பெற்றதில்லை. ஆனால் சினிமா எனக்கு புதியதுதான். ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நான் உணர்ந்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தார் என்பதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. ஆகவே கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். உலக வரலாற்றில் அண்ணாவுக்கு நிகரான அறிவு படைத்த தலைவர்கள் அண்ணாவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த அண்ணா இந்த கலை உலகத்திற்கு என்ன செல்வாக்கு இருக்கும்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டார். அவரே ஓர் இரவு என்கிற நாடகத்தை ஓர் இரவில் எழுதி முடித்தார். சொர்க்கவாசல் என்று ஒரு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்றொரு நாடகத்தை எழுதி காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவே அரிதாரம் பூசி நடித்தார். அந்த அண்ணா அவர்கள் கலைக்கு இருக்கிற மரியாதை உணர்ந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை, நடிகமணி டிவி நாராயணசாமியை, லட்சிய நடிகர் SSRஐ அண்ணா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கொள்ளிடமாக இருந்த காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து
ஒரு 18 ஆண்டு காலம் இரவை பகலாக்கி பகலை இரவாக்கியதற்கு பிறகும் வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற வேண்டுமென்றால் சினிமா என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற முடிவுக்கு அண்ணா வந்தார். அண்ணா காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு என்னுடைய கையில் காசு இல்லை, ஆனால் நெஞ்சில் மாசில்லை தம்பி, உதவி செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைத்த பொழுது அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் வரிசையாக நின்று அண்ணாவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்தவுடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய், நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டுகள் பெட்டியில் வந்து விடும் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள். ஆகவே சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது வானத்துக்கும் சிறகுக்குமான உறவு. அந்த உறவு காலந்தோறும் யாராவது ஒருவர் புதுப்பித்து கொண்டே வருகிறார். அந்த வகையில்தான் தளபதி விஜய் இன்றைக்கு அந்த இடத்தை எட்டியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் ஒரு கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பு ஏற்றிருக்கிற நான் கொஞ்சம் பரபரப்பு, டைட் ஷெடியூல் என்பார்கள். ராம்தேவ் என்னை ஒரு சூரிய உதயத்தில் அழைத்தார். ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று. என்ன கதை என்று கேட்டேன். கொஞ்சம் அரசியல் சார்ந்தது தான் என்றார். பார்த்தால் இதில் அரசியல் நெடி, அரசியல் நையாண்டி, அரசியல் காமெடி தொடர்ந்து இந்த படத்தில் அணிவகுத்து வருகிறது. அந்த படத்திலே நான் நடித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த படத்தில் நடித்ததன் மூலம் கவிதாலயா சரவணன், ரவி மரியா, கஞ்சா கருப்பு, கேமராமேன் கார்த்திக் நாயர் போன்றவருடைய நட்பும் தொடர்பும் தோழமையும் எனக்கு கிடைத்திருப்பது இந்த படத்தில் எனக்கு கிடைத்த லாபம். ஆனால் ஒன்று, அரசியல் நெடி கடந்த படங்கள் தொடர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் ஒரு சொற்பொழிவாளனுக்கும் எழுத்தாளனுக்கும் தான் அரசையும் அரசாங்கத்தையும் அவலத்தையும் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லை. சினிமாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எல்லாற்றையும் விமர்சிக்க வேண்டிய கடமை சினிமாவுக்கும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தை சரியான இடத்தில் கொண்டு வந்து தம்பி ராம்தேவ் இயக்கி இதை வெற்றிகரமாக இன்றைக்கு வெளிக்கொண்டுகிற ஒரு இடத்தில் அவர் வந்து நிற்கிறார். இந்த படத்திலே அரசியல் நையாண்டி நெடி எல்லாம் இருந்தது என்பதை விட இந்த படம் சமகால சூழலை பதிவு செய்திருக்கிறது. எப்போது ஒரு கலைஞன் சமகாலத்தை பற்றி சிந்திக்காமல் படம் எடுக்கவில்லையோ அந்த படம் தோற்று போகும், தொலைந்து போகும். ஆகவே சமகால சூழலை மையமாக வைத்து எடுத்திருக்கிற இந்த படம் பெரிய ஸ்டார் நட்சத்திர தகுதி உள்ளவர்கள் இந்த படத்தில் அணிவகுக்கவில்லை. நான் ஒரு புலிவாளன், அண்ணன் பழக்கருப்பையா ஒரு புலிவாளர். நாங்களெல்லாம் இந்த படத்தில் நடித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கலைக்கும் இலக்கியத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு சமகால சூழலை பதிவு செய்கிற படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வருகிறது, வந்திருக்கிறது என்றால் அந்த கடமையை செய்தவன் இயக்குனர் ராம்தேவ். அவருக்கு முகமாகவும் அவருடைய தாகத்திற்கு தண்ணீராகவும் அவருடைய பசிக்கு சோறாகவும் கவிதாலயா சரவணன் அவர்கள் வாய்த்தார்கள். 3 நாட்கள் தேனியில் முற்றுகையிட்டு இந்த படத்தை நடித்து கொடுத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த படத்தினுடைய வெளியீடு விரைவில் வரும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து இது போன்ற படங்கள் வர வேண்டும். படங்கள் வருவதன் மூலம்தான் இந்த கலையையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டு விட்டோம். எல்லோரும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனிலேயே தங்களுடைய பொழுதையெல்லாம் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். செத்து கிடக்கிறவன் கையிலும் ஃபோன் இருக்கிறது. அப்பொழுதும் ஃபோன் ஒலிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவன் இதை எடுக்கிறான். அண்ணாச்சி இல்லையான்னு கேட்டான், போயிட்டாருன்னா. இல்லையே, வருவேன்னு சொன்னாரேங்கிறான். அவர் தான் போயிட்டாருன்னா. திருப்பி எப்போ வருவாருன்னு கேட்டான். வர முடியாத ஊருக்கு போயிருக்கிறார், இனிமேல் வரமாட்டார்னு சொன்னவரும் விட மாட்டேங்கிறான். இப்படி தொலைபேசியை கட்டி அழுது கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில்
ஒரு பெரிய ரெவல்யூஷனரி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் உருவாக்க வேண்டிய கடமை இயக்குநர்களுக்கும் சினிமா உலகத்திற்கும் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அந்த வேலையை செய்வதற்கு வருகிற காலத்தில் திரையுலகத்தில் இருக்கிற பிரமுகர்கள் முன் வந்தால் நாடும் வீடும் நலமாகும் என்பதை சுட்டிக்காட்டி பல வெற்றி படங்களை இயக்குகிற கடமை வருகிற காலத்தில் ராம்தேவுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், கவிதாலயா சரவணன் அவரை கைவிட்டுவிடக்கூடாது என்றும் கேட்டு இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். ஆனால் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியில் நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது. இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்லுகிறவன் வென்று விடுவான். பாக்யராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கி கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குநர்கள்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளையுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுகிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கே முன்னோடிய அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே டால்ஸ்டாய் தான். அதனாலே தான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன் காலத்தில் நம்முடைய காலத்தை, காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடாளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை என்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சி தலைவனாக வருகிறவர்கள். அதற்கு பிறகும் கூட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்தன. அந்த கொள்கையோடு ஊறி பிறகு அந்த தலைவர்கள் மேன்மையடைகிறார்கள். அப்புறம் ஒன்றுமில்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக, சுவைப்பதற்காக, பெருமைக்காக என்ற நிலை வந்துவிட்ட பிறகு அரசியலில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும். அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தமிழ் சமுதாயம் ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்த சமுதாயம். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்குத்தான் இவர்களெல்லாம் கதை எழுதுகிறார்கள். இது மோசமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இல்லை, மோசமாக இருக்கிறது, தமிழ் சமூகம் இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் கதை எழுதுகிறார்கள். அவருடைய படம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. மக்கள் தலைவா ஃபார் சேல் என்பது மக்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் மக்களை வழிநடத்துகின்றவனாக இருக்க வேண்டும், விற்பனைக்குரியவனாக இருக்கக்கூடாது என்கின்ற செய்தியை மிக சிறப்பாக நம்முடைய ராம்தேவ் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை நான் பாராட்டுகிறேன். கதை தலைவன் என்று சொல்வதற்கு இவ்வளவு வெட்கப்பட வேண்டாம். நம்முடைய கதை தலைவர் வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் பெரிய தலைவராகி விடுவீர்கள். வெற்றி சார்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையை தவிர. ஆகவே அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இந்த படத்தை கடைசி வரையிலும் கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்து விட்டார். கடைசி கிராமம் வரையிலும் இந்த படத்தை அவர் கொண்டு செலுத்துவார். அது அவருக்கு ஒரு பெரிய சுமை இல்லை. கழுதையே குதிரை போல் ஓட்டுகின்ற ஆற்றல் உடையவர் நம்முடைய கவிதாலயா சரவணன். ஆகவே ஒரு குதிரை கிடைத்தால் அதை பஞ்ச கல்யாணி குதிரையாக ஆக்குவார் என்ற எண்ணம் எனக்கு உண்டு, நம்பிக்கை உண்டு.
பல தொழில்கள் செய்து வெற்றி அடைந்த அந்த மனிதரை திரைத்துறைக்குள் இழுத்து இப்பொழுது அடுத்த படம் என்ன எடுக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய மாறுதல் தான். பணம் வைத்திருப்பவர்கள் வருவது தான் நல்லது. அவனும் கடனை வாங்கி நம்மையும் மாரடித்து கடைசியில் கிடந்து எல்லாரும் நடுரோட்டில் நிற்பதற்கு பதிலாக செல்வமுள்ள மனிதர்கள் கையில் இந்த சினிமா வந்து சேருவது நல்லது என்று சொல்லி, மக்கள் தலைவன் he should not be for sale, he should lead the people, he is to lead the people என்று சொல்லி ஒரு பெரிய கருத்தை, மூட நம்பிக்கைகள் மிகுந்த காலத்தில் பராசக்தி என்பது அதை கொளுத்துவதற்காக வந்தது போல, அரசியல் என்பது கீழ்மை நிலையை அடைந்து விட்ட நிலையில் அதை மேன்மை நிலைக்கு தூக்குவதற்காக இந்த படத்தை எடுத்த இயக்கிய ராம்தேவுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.